ஒரு மெசேஜ் கூடவா பண்ணலானோ? சூர்யா சார் லண்டன் போறதுக்கு முன்னாடி இங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அப்போ அவருக்கு என் மேல கோவம் இல்லன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்லடி, லண்டன் போனதும் அவரே கான்டாக்ட் பண்றதா சொன்னாரு. ஆனா போனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. என்ன ஆச்சுன்னே தெரியல ரம்யா. ஆபீஸ்ல யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா அனு? பங்கஜ் சாருக்கும் மீரா மேடம் அவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அவங்க கிட்ட எப்படி கேக்குறது? சரிடி, அத விடு. நீ நம்பிக்கையை விடாத. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே கால் பண்ண போறாரு. அனு, இன்னும் போலியா நீ? என்னமோ போனோம்னு வீட்ல அந்த குதி குதிச்ச, இங்க வந்து 1 மணி நேரமா இவகிட்ட பேசிட்டு இருக்க. ஆன்ட்டி, நாங்க பேச ஆரம்பிச்சே 1 நிமிஷம் தான் ஆன்ட்டி ஆகுது. இதோமா கிளம்பிட்டேன். ஏய், என்னங்கடி எப்ப பார்த்தாலும் கூடி கூடி நின்னு பேசிட்டே இருக்கீங்க? சலிக்கவே சலிக்காதா உங்களுக்கு? ரம்யா, இவ கஷ்டப்படாம ஒரு வேலையை வாங்கிட்டா. ஆனா நமக்கு அப்படி இல்ல. கஷ்டப்பட்டு படிச்சாதான் ஒரு வேலை கிடைக்கும். நமக்கும் யாராச்சும் ஒருத்தன் பிளாங்க் செக்கோட வருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காதடி. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். போ, போய் படி. அதெல்லாம் நான் நல்லா தான் படிக்கிறேன், போ. சரி ரம்யா, நான் போயிட்டு வரேன். வரேம்மா. பார்த்து பத்திரமா போ. ரம்யா, போமா, போய் படி. உங்க வீட்ல படிக்க முடியலனா எங்க வீட்டுக்கு வந்து படி. எங்க வீட்ல எந்த தொந்தரவும் இல்லாம நல்லா படிக்கலாம். பேச்ச பாரு. இருடி, உன்னை குப்பையை கொட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்படியே இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும் பங்கஜ். ஒரே ரூம்ல எத்தனை நாள் இருப்பேன்? சுத்தி துப்பாக்கி, பாடி கார்ட்ஸ், இதெல்லாம் என்னடா வாழ்க்கை? இதுக்கு அந்த சுரேந்திர ஃபேஸ் பண்றதே பெட்டர். சரி, இன்னும் எத்தனை நாள் என்ன இப்படியே வச்சிருப்ப? அவ என்ன விட்டுட்டு அம்மாவை டார்கெட் பண்ணா, சந்திராவை டார்கெட் பண்ணா. சார், நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் செய்யற வேலை வீணான வேலைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சு. அப்ப இது வரைக்கும் தோணலையாப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பங்கஜ். ஓடாத, எதிர்த்து நில்லு, திருப்பி அடி. நீ ஓடுறதால ஒண்ணும் பண்ண முடியாது. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது பங்கஜ். நீ என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க இருக்கிற டைம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்டா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய எதிர்காலமே மொத்தமும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சார், இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த சுரேந்திர ஒரு வழி பண்ற வரைக்கும் தான். அப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது. என்னமோ பங்கஜ், என்ன நினைச்சு எனக்கே கோவமா வருது, எரிச்சலா வருது. நான் என்ன கோழையா பங்கஜ் இப்படி ஓடி ஒளிய? சார், இது கோழைத்தனம் இல்ல சார், ராஜதந்திரம். கோழையெல்லாம் ஓடி ஒளிவான். ஆனா ஓடி ஒளிகிறவன் எல்லாம் கோழை இல்லை சார். அதோட உங்ககிட்ட சொல்ல வேணும்னு தான் பார்த்தேன். அந்த சுரேந்தர் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான். பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை. சுரேந்தர் தந்துட்டு போன கிஃப்ட் என்னாலையும் வீட்டுக்குள்ள வர முடியும்னு அவன் காமிச்சிட்டு போயிருக்கான் சார். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பங்கஜ் எது செஞ்சாலும் அது இந்த சூர்யா சாரோட நல்லதுக்காகத்தான். நம்ம ஸ்ரீபதி டிசைன் பண்ணிருக்க கேலண்டர் இது.
வர நியூ இயர் அன்னைக்கு இதை தான் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். Sir, the time is less. We have to act fast. யா மீரா, பட் டிசைன் ஃபைனல் பண்ணிடலாம்ல? So how's the design? Fantastic, sir. சார் ரொம்ப அழகா இருக்கு. வெரி கிளாமரஸ். Exactly. எஸ் சார், வெரி குட். மக்கள் எல்லாரையும் இது ஒரு நிமிஷம் நின்று பார்க்க வைக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி கிளாஸி அண்ட் கிளாமரஸா இருக்க கேலண்டர் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. இதனால நம்ம தேவநந்தினியோட சாரீஸோட சேல்ஸும் ஜாஸ்தி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சார் Sir, can I have a look at it? Sure, Meera. Take a look. It's fantastic, sir. We all love it, sir. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீபதி, போட்டோ ஷூட்டுக்கு இந்த மாடல்ஸ் எல்லாரையும் புக் பண்ணிடுங்க. 3 years கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே, ஷூர் சார். Okay, let us work on this further. As Meera said, we have to act so fast. Okay? ஓகே, ஷூர் சார். ஐ வில் டூ ரைட் அவே. In fact, photo shoot branding யூஸ் பண்ணலாம். Yes, sir. It's a great idea. இதனால நம்ம கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும் சார். நிச்சயமா. யா மீரா, இந்த டிசைனை ஃபைனல் பண்ணிடலாம்ல? Okay then, you all get back to your work and thank you so much, Shripati. இட்ஸ் ஓகே. Meera and Pankaj, நீங்க 2 பேர் மட்டும் இருங்க. We need to discuss. Okay? Okay, sir. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சாதாரணமான டிசைன். இது எப்படி ஒத்துக்கிறது? பிடிக்கலன்னா ஒத்துக்காத. சார், ஏய் திரும்பாத, அப்படியே இரு. சார் நீங்களா? நானே தான். உன் பின்னால தான் நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு கேலண்டர் டிசைன் பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. அப்ப போய் பிடிக்கலன்னு சொல்லு. ஆனா எல்லாரும் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்வாங்களே. உன் மனசு என்ன சொல்லுது? கேலண்டர் டிசைனை சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லுது. அப்படின்னா மனசு சொல்றது கேளு. உன் மனசு சொல்றதா எப்பவும் சரியா இருக்கும். என்ன யோசிக்கிற? நான் சொல்றத கேட்கலாமா வேண்டாமாண்ணா? அனு, உன் மனசுல நான் இருக்கேன்ல? ஆமா சார். அப்ப நான் சொல்றத கேளு. முதல்ல நீ உன்னை நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எஸ் சார். உன் மனசு என்ன சொல்லுதோ அத நேரா போய் சந்திரா கிட்ட சொல்லு. ஆனா சந்திரா சார் ஒத்துக்கலனா? பரவாயில்ல, அத பத்தி யோசிக்காத. எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே முடிவெடுக்க கூடாது. இருந்தாலும் உன்னை திட்டி அவமானப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? அப்படின்னா போய் சொல்லு. தப்புன்னு தெரிஞ்சும் அதை அப்படியே விடுறது பெரிய தப்பு. அந்த பெரிய தப்ப நீ பண்ணலாமானு? கரெக்ட் சார். நீங்க சொல்றதுதான் சரி. நான் இப்பவே போய் சந்திரா சார் கிட்ட சொல்றேன். சார் இங்க தானே இருந்தாரு. தப்புன்னு தெரிஞ்சும் அதை அப்படியே விடுறது பெரிய தப்பு. அந்த பெரிய தப்ப நீ பண்ணலாமானு? உன் மனசுல நான் இருக்கேன்ல? ஃபைனல்ஸ் ஆன டிசைன்ஸ் எல்லாம் இன்னும் 2 நாள்ல ரெடி பண்ணிடுவோம். ஷூர் சார், ஐ வில் பி டன். போகும்போது பேமெண்ட் விஷயமா யமுனா பார்த்துட்டு போயிருங்க. ஓகே சார். மீரா, கைட் ஹிம். Sure, sir. Please come. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். அனு, என்ன விஷயம்? என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? இல்ல மேம், அப்பவே சந்திரா சார் கேலண்டர் டிசைனை பத்தி எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டாருல்ல. அந்த மீட்டிங் முடிஞ்சாச்சு அனு. And we have finalized the calendar designs. Don't you know that?
இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அதுல? ஆனா மேம், அப்போ என்னால சொல்ல முடியல. என்கிட்ட சில சஜஷன்ஸ் இருக்கு மேம். அனு, ஆபீஸ்ல இருக்கிற எல்லா சீனியர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணி அப்ரூவும் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல சந்திரா சார் இஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட். அதனால இப்போ உன் சஜஷன்ஸ் எதுவும் இங்க தேவையில்லை. சோ கேன் யூ ப்ளீஸ் கெட் பேக் டு யுவர் வொர்க்? பட் மேம், ஒரு நிமிஷம். ஏய் சார், ப்ளீஸ் சார். எனக்கு என்னமோ இந்த டிசைன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கு சூட் ஆகாதுன்னு தோணுது சார். What nonsense you're talking, idiot! எக்ஸாக்ட்லி சார். அதாவது நாங்க எல்லாம் முட்டாள், உனக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நம்ம தேவநந்தினி சாரீஸ அதிகமா வாங்கி யூஸ் பண்றதே மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் சார். ஆனா இந்த மாடல்ஸ் யாருமே மிடில் கிளாஸ் ஆளுங்க மாதிரி இல்ல சார். பாக்குற எல்லாருக்குமே தெரியும் சார், இவங்க யாருமே இந்த மாதிரி சேலைங்களை உடுத்த மாட்டாங்கன்னு. இந்த கேலண்டரை பாக்குற எல்லாருமே சும்மா வந்து போஸ் கொடுக்கறாங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க சார். Anu, but you know one thing? That's the whole point we are trying to convey. இந்த மாதிரி டிசைன் பாக்குற பொண்ணுங்க எல்லாருமே நாமளும் இந்த மாடல்ஸ் மாதிரி ரிச்சா தெரியணும்ங்கற எண்ணம் வரும். நம்ம சேலைகளை உடுத்திக்கிட்டா அப்படி தெரிவோன்னு நினைச்சு நம்ம சேலைகளை வாங்குவாங்க. அண்ட் சேல்ஸும் கூடும், அவங்களும் குஷி ஆயிடுவாங்க. ஆனா மேம், இப்போலாம் இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் நிறைய வருது. சோஷியல் மீடியா உலகம் மேம் இது. சோஷியல் மீடியால ஒவ்வொரு விளம்பரத்தையும் எப்படியெல்லாம் அனலைஸ் பண்றாங்க தெரியுமா? There is no negative marketing னு நீ கேள்விப்பட்டது இல்லையா அனு? At the end of the day, marketing is marketing. பட் மேம், எப்படி மாடல்ஸ வச்சு ப்ரோமோட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஏன் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேலண்டரை டிசைன் பண்ண கூடாது? Oh my god, I am so tired. Gentlemen, அறிவாளிங்க கிட்ட கூட பேசலாம், முட்டாளுங்க கிட்ட கூட பேசி புரிய வச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி ரெண்டும் கட்டாம் கூட என்னால பேசவே முடியாதுப்பா. Sorry sir. May I take a leave? Yes. Mr. Sripathi, let us carry on. Okay, ma'am. சார், எனக்கும் ஃபோன் கால்ஸ் இருக்கு. மே ஐ ப்ளீஸ்? தேங்க்யூ சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், ஆனா ஒரு தடவை, ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். சரி, சொல்லு. தேங்க்யூ சார். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பண்டிகைங்க இருக்கு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு புராண கதை இருக்கு. நாம அத பேஸ் பண்ணி ஏன் கேலண்டர் போடக்கூடாது? இதை யமுனா மேம் கிட்ட கொடுத்துருங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே மேம். பங்கஜ், I don't understand. How dare she was doing like that? நீங்களும் அந்த கேலண்டர் விஷயமா தானே அப்செட்ல இருக்கீங்க? பங்கஜ். எஸ் மீராஜி. நானும் கேலண்டர் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பங்கஜ். என்ன கிடைச்சிருச்சா? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் என் கைக்கு வந்தாகணும். அவ்வளவுதான். பங்கஜ், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க உங்க வேலையிலேயே குறியா இருக்கீங்க. This is not fair, பங்கஜ். Anger is not good, மீராஜி. உன்ன இத சொல்லாதீங்க. என்ன கோவப்படுத்துறதே மத்தவங்க தானே. எனக்கு என்ன கோவப்படணும்னு ஆசையா? இப்ப பாருங்க, எவ்வளவு முக்கியமான மீட்டிங். அவளுக்கு என்ன தெரியும்? திடீர்னு வரா, என்னமோ கிரிட்டிசைஸ் பண்றா. நான் சொல்ல சொல்ல என்ன தாண்டி போய் சந்திரா சார் கிட்ட பேசுறா. வாட் இஸ் திஸ் பங்கஜ்? இந்த கான்ஃபிடன்ஸ் அவளுக்கு எப்படி வந்துச்சு? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா மீராஜி? இவ்ளோ நாள்ல நானே சந்திரா சார் கூட ஆர்கியூ பண்ணதில்ல. ஆனா அவ அப்படி பேசுறா. I was really irritated. அதுவும் வாழ்க்கையில முதல் முறை சந்திரா சாரே ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு.
இவ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா. இடியட். மீராஜி, எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்தோட நீந்துன்னு. நீங்களும் அப்படிதான் போல. வாட்? நீந்தனுமா? நானா? பட் why பங்கஜ்? ஏன்னு கேட்டா இது பழமொழி மீராஜி. என்ன பழமொழியோ என்னமோ. உங்க ஊர் பக்கம் சாதாரணமாவே பேச மாட்டாங்களா? ஆத்தோட நீந்து வாத்தோட நீந்துன்னு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப யோசிக்காதீங்க மீராஜி, நடக்கிறது தான் நடக்கும், நடக்காம இருக்கிறது நடக்காது. இன்னைக்கு போதும் பங்கஜ், ப்ளீஸ். ஐ அம் ஆல்ரெடி டயர்ட். மீராஜி மீராஜி, அனு சொன்னனால தான் டிசைன் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவும் நல்லதுக்கு தானே. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அனு மேல தானே விழப்போகுது, அதுவும் சூர்யா சார் இல்லாத இந்த நேரத்துல. யூ மீன் கதை? எஸ் சார். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு கதை இருக்கும். அதை வச்சு கேலண்டர் பண்ணா ரீச் செம்மையா இருக்கும் சார். கதை கதைனா எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அதுல ஒரு நாஸ்டாலஜிக் வேல்யூ இருக்கு. அதோட எல்லார் வீட்லயும் சின்ன பசங்க கண்டிப்பா இருப்பாங்க. பொதுவா குழந்தைங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு கதை சொல்லதான் சார் ஆளே இல்ல. குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அது உடனே ரீச் ஆகும்னு பிசினஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார். யாரோ அழகான மாடலை வச்சு போட்டோ போடுறதுக்கு பதிலா ஒரு நல்ல கதையோ இல்ல ஒரு நல்ல பண்டிகையை பத்தியோ ஒரு ஓவியம் போட்டா நம்ம கேலண்டரோட வேல்யூ நிச்சயமா கூடும் சார். சார், நம்ம நாட்டுல ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகை இருக்கு சார். அத கேலண்டர்ல கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு நிச்சயம் ரொம்ப பிடிக்கும் சார். புது வருஷம் ஆரம்பிக்கும் போதே பொங்கல் வருது. ஐ திங்க் திஸ் ஐடியா ஷுட் ஒர்க். கண்டிப்பா ஒர்க் ஆகும் சார். அதுவும் இல்லாம நெகட்டிவ் மார்க்கெட்டிங்ல வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை விட பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்னால வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு கண்டிப்பா பவர் அதிகம் சார். அதனால தேவநந்தினி சாரீஸோட பிரஸ்டீஜும் கண்டிப்பா அதிகமாகும் சார். எஸ், யூ ஆர் ரைட். குட் ஐடியா. தேங்க்யூ சார்.